நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னாலே பல பேருக்கும் ஆகாத மாதம் அப்படிம்பாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆடியில் பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் கடகராசியில் இருக்கார். அவரோட சேர்ந்துக்கிட்டு புதன் இருக்கார். புதாதித்ய யோகம் உருவாக போகுது, புத சுக்கிர யோகம் உருவாக போகுது. ஆனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. சடாஷ்டக தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் இந்த மாதத்தில் உருவாகுது. அதாவது சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு 6வது வீட்லேயோ இல்லை 8வது வீட்லேயோ சூரிய பகவான் போய் உக்காந்துருக்காரு அப்படின்னா இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது வரும். அப்போ கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசிக்கு 6வது வீடான கடகராசியில் சூரியன் உட்காந்துருக்கார். அப்படிங்கிறப்ப இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த தோஷத்தால் பல ராசிக்காரர்களுக்கு நன்மையும் நடக்கும், பல ராசிக்காரர்களுக்கு கெடுதல் அப்படிங்கிறதும் நடக்கும். அதை விட்டுட்டு மற்றபடி கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சனி இருக்கார், மீனராசியில் ராகு இருக்கார், கன்னிராசியில் கேது இருக்கார், ரிஷபராசியில் செவ்வாயும் குருவும் ஒன்று கூடி குருமங்கல யோகத்தை கொடுக்குறாங்க. கடகராசியில் புதன் சூரியன் சுக்கிரன் எல்லாரும் இருக்காங்க. ஆடி மாதம் 5ஆம் தேதி புதன் வக்கரகதி அடைகிறாரு. ஆடி மாதம் 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு, இந்த புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், குருமங்கல யோகம், இது எல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்க போகுது, இந்த சடாஷ்டக தோஷம் அப்படிங்கிறது என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்தாகணும். சரி, இந்த ஆடி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது? விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருகன்னு வரவேற்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார். ராசிக்கு 7வது வீடு கலத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். சப்தம குருவாக உட்காந்துருக்காரு. அவரோட இந்த மாதம் முழுக்க செவ்வாய் சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தையும் கொடுக்குறாரு. ராசிக்கு குரு பார்வை இருக்குது. இதெல்லாம் தான் ஏற்கனவே இருந்துச்சு ஜோசியரை. குரு ஏற்கனவே 7வது வீட்டில் தானே இருக்கார். குரு பார்வை தான் ராசிக்கு இருக்கே. ரிஷபத்துக்கு குரு பயிற்சி ஆனதுலேருந்தே இருக்கே. ஆனால் நான் கஷ்டம் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதம் மட்டும் எப்படி நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு குரு 7லேருந்து ராசியை பார்த்தாலும் கூட சனி அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு உட்காந்துருக்காரு. ராசிக்கு 4வது வீட்டில் சனி இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி. அதோட சனியோட பார்வை உங்களோட ராசியிலே உழுவுது. இவ்வளவும் இருக்கும்போது குருவே கொடுக்கணும்னு நினச்சாலும் சனி தடுத்துடுவார். அப்போ நம்ம என்னதான் வாழ்க்கையில் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குதே ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிச்சு. இப்போ சனி பகவான் வக்கரகதி இருக்கார். சனிக்கு பலம் போயிடுச்சு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வக்கரம் அடைகிறதுங்கிறது தான் நல்லது. முதல்ல உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனி உடம்புல தான் கை வைப்பார். ஏகப்பட்ட தடையை கொடுத்துருப்பார். எந்த வேலையை எடுத்தோம் முடித்தோன்னு நடக்கவே நடக்காது. எதத்தோடு அதில் ஒரு பிக்கல் புடுங்கல் தடை. எனக்குன்னே சேருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி யாராவது சேர்ந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்பாங்க. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். இனிமேல் அது நடக்காது, கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களோட தடைகள் எல்லாமே தகர்த்தெறியப்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதுமாரி ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன், பாதியில் நின்று போச்சு. பக்கத்து இடத்துக்காரன் ஒரு கேஸு போட்டுட்டான். ஒரு பைப்பு வைக்கக்கூடாதுங்கிறான். ஒரு செங்கல் மணல் ஜல்லி இறக்க முடியல, என் இடத்துக்கு வரக்கூடாதுங்கிறான். இப்படி ஒரு கட்டடம் கட்ட போனோம்னா அதில் 1008 தடை. வவுத்தரிச்சப்படுறாங்களோ என்னமோ. நானே ஊரை சுற்றி கடன் வாங்கி லோனு போட்டு நகையை வச்சு நட்டை வச்சு ஒரு சொந்த வீடு கட்டி போலான்னு உட்காந்தா அதுக்கு இத்தனை சிக்கல் ஜோசியரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்கும் அந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்கிறோம். நண்பர்களோட ஒத்துழைப்போட பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டுவீங்க. கல்யாணம், காது குத்து, சுப நிகழ்ச்சி, கிரகப்பிரவேசம், இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சுபகாரியம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செஞ்சே தருவீங்க. பிள்ளைகளுக்கு கெடா வெட்டி காது குத்தினா கூட அது சுப நிகழ்ச்சி. ஏதோ ஒரு ரூபத்தில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வீட்டில் கண்டிப்பாக ஒன்று நடக்கும். புது ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக வரும். தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களாம் விலகி போயிடுவான். அப்பா போய் தொலைஞ்சான்டா அப்படிங்கிற மாரி. உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அந்த அறிகுறி தெரியும். பரவாயில்ல, இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டோம், இப்போ கொஞ்சம் நாம் நல்லா இருக்கோம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதம் பிறந்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, ஆடினா தான் பயந்துக்கிட்டு இருந்தோம், பரவாயில்ல இப்போ ஆடியில் கொஞ்சம் நல்லா இருக்குது. வருஷம் ஆடி மாதம்னாலே நமக்கு பெரிய ஆப்பு ஏதாவது நடக்கும், பயந்துக்கிட்டே உட்காந்துருந்தோம், இப்போ எதுவும் நடக்கலை, பரவாயில்ல, சோசியர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து இந்த வீடியோவில் நீங்களே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுமாதிரி மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான செவ்வாய் குருவோடு சேர்ந்துக்கிட்டு 7வது வீட்டில் குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறார். மனையில் மங்கள ஓசை கேட்கும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுவும் அதை தான் சொல்லுது.
ஏதோ கல்யாணம் காது ஊத்துட்டு ஏதோ ஒன்று பொம்பளை பிள்ளைங்க ருதுவாகிறது இல்லை ஒரு பிள்ளை பிறக்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் வீட்டில் சந்தோஷம் அப்படிங்கிறது தாண்டவமாடும். அது மாதிரி தொழில் வெற்றி நடை போடும். பாக்கி எங்கேயாவது கொடுத்துருந்தீங்க, வராக்கடன் எங்கேயாவது இருந்தது, ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டேன் வாங்கவே முடியல, ஆள் எங்கேயோ வெளியூருக்கு ஓடி போட்டான், எங்கே இருக்கான்னே தெரியல, அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் பாடுபடுறேன், இன்னொருத்தன்ட்டு ஜாமீன் போட்டு கையெழுத்து வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு நான் கடன் அடைச்சி விட்டேன், என் வீட்டில் தான் இதால் சண்டை வந்தது எவ்வளோ, எனக்கு பணம் வந்து சேரல சோசியராங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த வராக்கடன் எல்லாமே பழைய பாக்கி எல்லாமே இந்த மாதத்தில் வசூல் பண்ணிங்கன்னா கை மேலே வசூல் ஆகிடும். அதுமாரி இடம் பூமி வாங்கலாம். பூமி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்கள் கை ஓங்கும். பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கணுமா, உங்களுக்கு உண்டான பாகம் வந்துடும். நீங்கள் எந்த பாகம் வேணும்னு நினச்சிங்களோ அது கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஒரு கேஸ் இருக்கா, வில்லங்க நீங்கள், அது இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ஒரு மனம் ஒன்று வாங்கி போடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மனக்கட்டு ஒன்று வாங்கி போடலாம். விவசாயம் செய்கிறீங்களா, விவசாயத்தில் இத்தனை நாள் பார்க்காத வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் பார்க்கலாம். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைன்னு சொல்லுவாங்கள்ல, விவசாயத்தையே விட்டுட்டு போயிடுவோம், எங்கே மழை பெய்யுது, எங்கே தண்ணி மோட்டரும் ஒன்றும் சரியாக வரல, கரண்ட் வேறு அங்கங்கே வரமாட்டேங்குது, இப்படியே விவசாயத்தை விட்டுருவோன்னு நினச்சவங்க கூட இதுக்கு மேலே விவசாயத்தை இந்த மாதம் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வருட விளைச்சல் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். நான் எழுதி கூட அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல பருவத்தில் மழை பெய்யும், எந்த பிரச்சனையும் இருக்காது, கூலிக்கு ஆள் கிடைக்கும், நல்ல விதை கிடைக்கும், நல்ல இடுபொருள் கிடைக்கும். விவசாயத்தில் கொடி கட்டி பறந்துடலாம். தாராளமாக விவசாயம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. அதோட கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் ஆடி மாதம் 5ஆம் தேதி வக்கரமடைகிறார். ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்கரமடைகிறதுங்கிறது நல்லது தான். நான் அஷ்டமத்துக்கு அதிபதி வந்து பலம் இழந்து போகிறார். அப்படிங்கிறப்ப எதிரிகளோட பலம் குறையுது அப்படின்னு அர்த்தம். தொட்ட காரியத்தில் வெற்றி இருந்தாலும் லாபாதிபதியாக புதன் இருக்கார், அதையும் நாம் மறந்துடக்கூடாது. அப்போ காசு வர்றது பார்த்திங்கன்னா, ஒரு கையில் ஒரு 10 ரூபா வச்சுருக்கோமா, அது செலவு பண்ணால் தான் அடுத்த 10 ரூபா வரும். அதை பூட்டி வச்சுட்டு உட்காந்தா அடுத்த தொகை வரவே வராது. அதனால் கை காசை எதுலையாவது முதலீடு பண்ணுங்கள். உருப்படியாக ஏதாவது பொருள் வாங்கி போடுங்க. கையில் 10 ரூபா இருக்கா, 10 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பொருள், 50 ரூபா இருக்கா அதுக்கு ஒரு பொருள், 100 ரூபா இருக்கா அதுக்கு ஒரு பொருள். இதுமாரி கையில் இருக்கிற காசை ஏதாவது முதலீடாக மாற்றணும், இல்லை பொதுளாக மாற்றணும். இப்படி மாற்றும் போது அடுத்தடுத்த பணம் வரும். இந்த கறக்கிற மடி சுரக்கும், இறக்கிற கிணறு ஊறும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலவு பண்ண 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 உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாமல் பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் கை காசை எண்ணி செலவு பண்ணுங்கள், சிக்கனமாக இருங்க, மிச்சப்படுத்துங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதம் அமைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. தாராளமாக செலவு பண்ணுங்கள் கண்ணை மூடிக்கிட்டு. அதுமாதிரி ஆடி 16 சிம்மராசிக்கு சுக்கிரன் போகிறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 12க்கும் அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் தொழில்ஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கும்போது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி தொழிலுக்கு வரார். அப்படிங்கும்போது மனைவி ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்க, வீட்டிலேயே ஏதாவது ஒரு தொழில் வச்சு கொடுப்போம் அப்படின்னா வச்சு கொடுங்க. மனைவி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, அனுப்பி விடலாம், தப்பு கிடையாது. இல்லை சொந்த தொழில் நிறுவனம் வச்சுருக்கீங்களா, மனைவியை கொண்டு போய் கல்லாப்புட்டியில் உட்கார வைங்க. மனைவி கையால் காலையில் தொழில் நிறுவனத்தை திறந்து ஒரு தெய்வ படத்துக்கு கற்பூரத்தை ஏற்றிட்டு அதன் பிறகு தொழிலை தொடங்குனீங்கன்னா கொடி கட்டி பறக்கலாம். வியாபாரம் சூப்பராக இருக்கும், லாபமும் நல்லபடியாக வரும். அதே மாதிரி 12க்கும் அதிபதி அவர். அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் தலைமை பொறுப்பே உங்களை தேடிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதுவும் நல்லபடியாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு பெண் நண்பர்களால், பெண்களுக்கு ஆண் நண்பர்களால், இந்த மாதிரி மாற்று பாலினத்தால் மகத்தான நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அர்த்தாஷ்டம சனி வக்கரமாகி பலம் இழந்து போட்டார். உங்களோட ராசியை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பார்வைக்கு உண்டான பலமும் குறைஞ்சி போச்சு. அப்படிங்கும்போது முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், தொழில் ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள், இப்படி எதை திட்டமிட்டிருந்தாலும் தாராளமாக செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம். தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் முழுக்க அசைவ உணவுகளை தவிருங்க. முடியவே முடியாதுங்கிறவங்க செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மாதம் நீங்கள் கொடிகட்டி பறக்கிற மாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.